டிபி ஸ்பீக்ஸ் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் இன்னைக்கு இன்டர்நெட்ல ரொம்ப நாளாவே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அதிகமா என்னடா அது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆதாரங்கள் அப்படிங்கிறது இந்த கொடுமை அன்பு அப்படிங்கிற இந்த நபருக்கு எதிராக திரட்டப்பட்டு இருக்கு. யாருதான் இந்த பையன் நிறைய பார்த்திருப்பீங்க. ஆனாலும் இவர் மேல உண்மையாவே புகார்கள் எப்படி இன்னும் அதிக அளவுல எழுந்துட்டு இருக்கு. இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பேசுவோம். சோ ஒரு 15 வயது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 15 வயது சிறுவன் 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 அப்படின்னு எல்லாரும் எவ்வளவுதான் ஒரு முத்திரை அப்படிங்கறது குத்துனாலும் நம்மளோட லைஃப் நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஒரு 15 இயர்ஸ்ல நம்மளுடைய லைஃப் எப்படி இருந்திருக்கும்? ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருப்போமா? 10th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது நீ குழந்தை அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? நீ உருண்டு உருண்டு போனா கீழே விழுந்துருவ. பார்த்து அவ்வளோ கவனங்கள் அப்படிங்கிறது இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஓரளவுக்கு இது பண்ணா சரியா இருக்கும், இது தப்பான ஒரு விஷயம், இப்படி பண்றதுன்றது ஒரு ஏமாத்து விஷயம், இது நல்லது அப்படிங்கிற ஒரு பக்குவம் ஓரளவு வந்திருக்கும் இல்லையா? இன்னும் ஒரு 2-3 வருஷம் போச்சு அப்படின்னா நீங்க மைனர் அப்படிங்கறத தாண்டி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லெவலுக்கு போயிருவீங்க. 18+ ஆயிடுச்சு அப்படின்னாவே அடல்ட்ஸ் ஆயிரும்ல. ஸோ 15 அப்படிங்கிறது ஒண்ணுமே தெரியாத ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா செய்திருக்கிற செயல்கள் அப்படிங்கிறது அவ்வளவு அதிகம். இந்த ஸ்கேம்ங்கிறாங்க. இந்த ஸ்கேம்ஸ் எல்லாம் எந்த ரீதியில பணம் வாங்கினா அப்படிங்கறத மட்டும் எல்லாரும் சொல்றாங்க. பட் இந்த ஸ்கேம் உண்மையாவே எந்த அடிப்படையிலான ஸ்கேம்ஸ் அப்படிங்கறத நான் லைன் அப் பண்ணி உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ அது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த கொடுமை அன்பு அப்படிங்கிற இந்த பையனை பத்தி ஒரு குட்டி ஹிஸ்டரி சொல்லிடுறேன். இப்போ 10th எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம்ஸ் அப்படிங்கறது எழுத போறாரு. கார் எல்லாம் வாங்கி சம்பவம் பண்றாரு. இன்ஸ்டா இன்ஃபுளுசர் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லையே இந்த பையன் அப்படின்னு சொல்லி நான் கூட பார்த்துருந்தேன். கார் எல்லாம் வாங்கிட்டாப்புல, பரவாயில்ல, கொஞ்சம் நல்ல குரோத் எல்லாம் நல்லா பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா ஏதோ ஒன்னு இருக்கும்ல, சின்ன பையன் கஷ்டப்படுற பையன், ஓகே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும்ல, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதல் இருக்கும்ல, அப்படி இருந்தது. பட் அடுத்தடுத்து அந்த காரை வாங்கினதுல இருந்து ஒண்ணு ஸ்டார்ட் ஆச்சு. இதுதாண்டா இது இப்படி ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கேன். அவங்க அம்மாவெல்லாம் பார்க்க அவ்வளோ ஆனந்த கண்ணீரோட இப்படி ஒரு பக்கம் இருக்கு. தென் அகைன் இந்த பையனுடைய ஸ்கேம் அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமா எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது, யாரை வச்சு, அவனோட கேம் பிளே யாரை வச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம். இது அப்படி மட்டும் சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவர்கள் தான் இவங்களுடைய டார்கெட்ஸா இருக்காங்க. அண்ட் இன்ஸ்டாவில் இருக்கிற நல்ல இன்ஃபுளுசர்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி இவன் கைட் பண்றான். ஸோ ஒரே ஒரு பேசிக் நான் இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, இந்த பையன் ரொம்ப சின்ன பையன் இல்லையா? இப்ப எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது யாராவது ஒரு நல்ல இன்ஃபுளுசருக்கு மெசேஜ் பண்ணி அக்கா அண்ணா நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க, சூப்பரா பண்றீங்க அப்படின்னு சொல்றானா, நம்மளோட சின்ன பையன் தம்பி நீயும் நல்லா பண்றப்பா. ஒரு ரேப்போ அப்படிங்கிறது நார்மலா லிட்டரலா பெரியவங்களுக்குள்ள பேசுறதை விட இவங்க 2 பேருக்கும் ஈஸியா கனெக்ட் ஆயிடுது. அப்படிதான் ஆயிருக்குது நிறைய பேர் கூட. சரி, இந்த கனெக்ஷன் இருக்கும்போது இந்த பையன் என்ன பண்றான், நாளடைவுல எனக்கு இந்த மாதிரி பண தேவை இருக்கு, கொஞ்சம் எனக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்களா அப்படிங்கிறது போயிட்டு தான் இங்க ஸ்கேம் அப்படிங்கிறது நடத்தப்படுது. சரி, இந்த ஸ்கேம்ங்கிறது இது என்ன ஸ்கேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்கேம் அப்படிங்கிறது இந்த பையன் மேல இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு. முதல் ஸ்கேம் என்னவா இருக்கு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது, இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது அவன் எல்லாத்துலயுமே டெலிகாஸ்ட் பண்றான். இந்த மாதிரி நீங்க இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைச்சிடும், என்ன மாதிரி நீங்களும் பெருசா ஆகணுமா, நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு. அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணா என்ன ஆயிட போகுது அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் கஷ்டப்பட்டு உழைச்சாதான் காசுன்னு இல்ல. அவ்வளவு ஈஸியா வந்துருமான்னு கேட்டீங்கன்னா வந்தாலும் நிக்காது. இப்படிதான் மாட்டிட்டு செதறும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். உண்மையா சொல்லணும், ஒரு பெரிய கம்பெனிஸ்ல நம்ம அவங்க கிட்ட ப்ராஜெக்ட்ஸ் வாங்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல பண்றோம்னா இட் இஸ் ஓகே. அண்ட் மீதி ஆன்லைன் மூலமா கோத்ரூ பண்ற எல்லாமே கஷ்டப்பட்டு தான் அந்த ப்ராஜெக்ட்ஸையும் வாங்கணும். ஈஸியா ஒண்ணுமே இல்லாம நீங்க டைப் பண்றதன் மூலமா நீங்க சம்பாதிக்கலாம் இப்பெல்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நானும் ஒரு டைம்ல, இப்ப நான் சொல்லல, when I was காலேஜஸ்லாம் முடிச்சுட்டு இந்த பார்ட் டைம் ஜாப்ஸ்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ற டைம்லலாம் இந்த மாதிரி என் கூட இருந்த நிறைய நபர்கள் ஏமாந்ததை என் கண்ணு முன்னாடி நான் பார்த்திருக்கேன். ஸோ அவங்க 4000 கட்ட சொல்றாங்க. டேட்டா என்ட்ரி ஜாபு லைக் நிறைய எனக்கு மறந்துருச்சு இப்போ அதெல்லாம் பார்த்து கேப்சா டைப்பிங். ஸோ இந்த மாதிரிலாம், ஏன்னா இது நீங்க பாக்குற நிறைய யங்ஸ்டர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும் எல்லாமே ஃப்ராடு வேலை தான். உங்களை நம்புற மாதிரி அழுத்தி சொல்லுவாங்க. சரி எல்லாத்துக்குமே அக்செப்ட் பண்ணிக்கோங்க, பணம் கட்டுன்னு சொன்னா போய அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தைரியமா கெத்தா வெளில வரலாம். பிகாஸ் அது ஃப்ராடு தானோ, அதை புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. இது ஒரு அவேர்னஸ் வீடியோவை கூட நீங்க யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணுங்க, இல்ல உங்களுக்கே ஒரு புரிதல் வரும். ஏன்னா நான் நிறைய பேரை என் கூட இருந்தவங்கள நான் பார்த்திருக்கேன்.
இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அப்படின்னா நீங்க ஒரு நல்லா படிச்சிருக்கீங்க, உங்க ஓரியன்டட்ல ஒரு ஜாபோ ஒரு கிளையண்ட் வந்து எனக்கு முடிச்சு கொடுக்குறீங்களான்னு கேக்குறாங்கன்னா தட் இஸ் அப்பார்ட். அது வந்து வேற இந்த சினாரியோக்குள்ளேயே அது வராது. பட் நீங்க வந்து டேட்டா டைப் பண்ணி கொடுக்கணும், கேப்சா டைப் பண்ணி கொடுக்கணும், ஆடியோஸை வந்து அது நிறைய இருக்கு. எனக்கு சரியா அந்த அளவுக்கு ரொம்ப ஞாபகம் இல்லை எனக்கு. பட் அதெல்லாம் ஏன்னா ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறையங்க அவ்வளோ ஏமாத்துவாங்க. அப்புறம் என் கூட இருந்தாங்கன்னு நான் சொன்னேன்ல, அந்த சிஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த டைப்பிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அனுப்புவாங்க. அனுப்புனா அதுல மிஸ்டேக்ஸ் அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அதுல கண்டுபிடிச்சு அதுல என்ன பண்ணுவாங்க, நான் கொடுக்க மாட்டேன், உனக்கு பணம் கொடுக்க மாட்டேன், நீ கட்டின காசை வந்து நாங்க ரிட்டர்ன் பண்ண மாட்டோம், இதுல இத்தனை மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு பாரு, நீ அமிச்ச பேப்பர்ல இதெல்லாம் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு. ஒரு ப்ராஜெக்டை முடிக்க என் கூட என் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணவங்க 1 வாரம் எடுத்துக்கிட்டாங்க அந்த ப்ராஜெக்ட்ன்றதை முடிக்க. நாங்களாம் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணுவோம், அவங்க ஒர்க் பண்ணிட்டு அந்த குட்டி குட்டி பிரேக் டைம்ஸ்ல அவங்க அந்த வேலையை சேர்த்து பண்ணிட்டு இருப்பாங்க வேற டேபை ஓபன் பண்ணி. ஸோ லிட்டரலி இது நடந்துட்டு இருக்கும். இதெல்லாம் முடிச்சு கடைசியில பாத்தீங்களா 1 ரூபா கூட அவங்களுக்கு வரலங்க. சத்தியமா சொல்றேன், 1 ரூபா கூட அவங்களுக்கு வரல. ஏமாந்து தான் போனாங்க. இதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே இது வந்து காலங்காலமா நம்ம காலத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்கேமை நம்ம இன்னும் ஏமாறக்கூடாது. ஏன்னா அன்றைய சூழல் தான் இன்றைக்கும் எல்லாருமே வந்து வேலை தேடணும், நிறைய நம்மளுக்கு பணம் கிடைக்கணும். எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் கிடைச்சிச்சுன்னா பஸ் சார்ஜுக்கு வருமே, 1000 ரூபாய் கிடைச்சிச்சுன்னா சாப்பாடு செலவுக்கு வருமே. இந்த எதிர்பார்ப்பு ஒரு மிடில் கிளாஸா இருக்கிற அனைவருக்கும் ஓகே தான். பட் பணம் கொடுத்துதான் உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னா அது சும்மா தயவு செய்து யாரும் நம்பாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரி, இதுக்கப்புறம் அடுத்த கட்டமா பெட்டிங் ஆப் அப்படிங்கிறது இந்த பையன் பண்ற இன்னொரு ஸ்கேம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்கேம் பத்தி நான் தெளிவா சொல்லிட்டேன். பணம் கட்ட சொல்றான், 1000 ரூபாய் கட்டுங்க, 2000 ரூபாய் கட்டுங்க, நாங்க உங்களுக்கு வேலை உடனே கிடைச்சிரும் அப்படிங்கிறான். பட் கட்டுறாங்க, பணம் கிடைக்கல. சரி 1000 ரூபாய் தானே போனா போட்டோம், இப்படி போயிடுது. சரி ஓகே, அடுத்து பெட்டிங் ஆப். நான் சொன்னேன்னா இந்த பெட்டிங் ஆப் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஸ்கேம் அப்படிங்கிறத பக்கத்து ஸ்டேட்ல இருக்கிற ஆந்திர பிரதேஷ்ல ரொம்ப சமீபத்துல ஒரு 4-5 மாசம் இருக்கும், அவ்வளவுதான். யாருமே இந்த ஆக்சுவலி பெட்டிங் ஆப்பை ப்ரொமோட் பண்றதே தவறுங்கிறதையும் சொல்லிட்டாங்க. இன்ஃபுளுசர்ஸ் யாராவது பண்ணீங்கன்னா அதுல பாதி பொறுப்பு உங்களுக்கும் தான். இன்கேஸ் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்களும் தான் அது சிறை தண்டனை எல்லாம் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும்ன்ற லெவல் போயிடுச்சு. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, நல்லா சம்பாதிக்கலாமா அதுல. அவ்வளோ ஆட் கொடுக்குறாங்கன்னா நல்லா எக்கச்சக்க லட்சத்துல கொடுப்பாங்களாமா பணம். ஸோ இவ்வளவு தூரத்தையும் வாங்கி மக்களை ஏமாத்துறதுக்கு ஏன் வாங்கணும்? உங்களுக்கு புரியுதுல? பட் அதை நம்மளோட செல்ஃபிஷ்னஸ். இப்போ உங்களை பாக்குறாங்க ஒருத்தவங்க, உங்களை பிடிக்கும் நிறையா, நீங்க இதை பண்றீங்கன்றத காமிக்கிறீங்க, இதெல்லாம் பண்ணா நல்லா பணம் வரும்னு காமிக்கிறீங்க, உங்களை நம்பி உங்களை நினைச்சுதானே வாங்குவாங்க. அப்ப அவங்க லிட்டரலி ஏமாந்துடுறாங்கல்ல. ஏமாத்துறோம்னு நினைக்கிறவங்க ஏமாத்துறதுக்கு உங்களை விட நீங்க நினைக்கிறீங்கல்ல அந்த பர்சன்ஸை விட பெரிய பெரிய பணக்காரங்க பிக் ஷாட்ஸ் எல்லாம் எக்கச்சக்க பேர் இருக்காங்க. அவங்கள போய் ஏமாத்தினா அவங்களுக்கு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ லட்சமோ கணக்கு இல்லை. பட் இங்க இருக்கிறவங்க நீங்க ஏமாத்துற பர்சன்ஸ் ஒரு 1000 ரூபாய்க்கு கூட கஷ்டப்படுற நபர்கள். ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா நம்மளுக்கு நல்ல பணம் வருமானம் வரும் அப்படிங்கிறாங்க. சரி நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பேராசையில தான், அவங்களையும் குத்தம் சொல்ல முடியாதுல்ல, நம்மளுக்கு வந்துடாதா அப்படின்னு ஏங்குற சூழ்நிலையில தானே எல்லாருமே இருக்கிறாங்க. சோ இது ஒரு பக்கம். இந்த பெட்டிங் ஆப் அப்படிங்கிறது மூலமா ப்ரொமோஷன். நான் மட்டும் தான் பண்றேன்னா பெட்டிங் ஆப் ப்ரொமோஷன் எல்லாருமே பண்ணலையா, என்னுடைய வளர்ச்சி பிடிக்காம பண்றாங்கன்ட்டு இந்த பையன் மனசாட்சி இல்லாம இப்படிலாம் வந்து வீடியோஸ் போட்டிருக்கான். அப்ப பார்க்கும் போது பாவம் வளர விடாம. ஆனா இன்னைய சூழ்நிலையில இவ்வளவு பேர்கிட்ட ஏமாத்தி பணம் வாங்கி ஏன்டா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. சரி ஓகே, அடுத்து இந்த ஒரு விஷயம் முடியுது. 3வது என்னன்னு கேட்டீங்கன்னா ட்ரேடிங் அப்படிங்கிற இந்த ஸ்கேம். நம்ம இந்த ட்ரேடிங் ஸ்கேம நிறைய பார்த்துட்டோம். உண்மையா அந்த ட்ரேடிங் அப்படிங்கறத நல்லா கத்துக்கணும்னா ரொம்ப வருஷம் ஆகும். நீங்க அதை வந்து லிசன் பண்ணணும், நல்லா படிக்கணும். போட்டோடனே உங்களுக்கு பணம் திரும்ப வந்துருமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நிறைய லாசஸ் சந்திக்கணும். இந்த மாதிரி நிறைய சினாரியோஸ் இருக்கு, புரியுதா? அதெல்லாம் ஈஸி கிடையாது. பட் நிறைய நீங்க ஹோம்ஒர்க் பண்ணணும், நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கு. இவன் என்ன பண்றான், நீங்க ஜஸ்ட் ஒரு 1000 ரூபாய் போடுங்க, நான் 17,000 ரூபாய் 18,000 ரூபாய் உங்களுக்கு நான் ரிட்டர்ன் எடுத்து கொடுக்குறேன், நாங்க இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம், அந்த கம்பெனிஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பணம் வந்து என்ன பண்றான், ஓகே ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா ஒரு 18,000 17,000 வருது, சரி போடலாம், எக்ஸ்ட்ரா இவ்வளவு காசு கிடைக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து அவங்க பணம் வாங்கிக்கிறான். வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு கம்பெனின்னு சொல்ற அந்த கம்பெனியே கிடையாது, ஃபுல்லா ஸ்கேம் தான். ஒரு மேட்ரு வெளில வந்தோடனே எல்லாரும் சொல்றாங்க, ஆமாப்பா இவன் என்கிட்ட பணம் வாங்கினா இப்படி சொன்னா. ஒரு பக்கம் இந்த 3 ஸ்கேம்ஸ்ல இருந்து பணம், இன்னொரு பக்கம் உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்க அம்மாவுக்கு வந்து தொண்டை வலி, எங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு முடியல, வாமிட் வருது, மயக்கம் வருது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம், பல பிரச்சனை. ஸோ ஒரு 2000 ரூபாய் கொடுங்கக்கா. இதெல்லாம் யார்கிட்ட நான் சொன்ன அந்த டாப் இன்ஃப்ளூயன்சர்ஸ், அக்கா நீங்க நல்லா ஆடுறீங்கக்கா, அக்கா நீங்க நல்லா பாடுறீங்கக்கா, ஆனா நீங்க ரொம்ப சூப்பரா பண்றீங்கன்னு அக்காவும் அண்ணியும் சேர்ந்து ரொம்ப நல்லா பண்றேன். லைக் இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் பேசி ஒரு ரேப்போவை கிரியேட் பண்ணி he is dealing with everyone.
என்ன எங்களுடைய பணம் எங்க? வேலை வாங்கி குடுக்குறேன்னு சொன்னேன். பணம் எங்க எங்க பணம் அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் ஒருத்தரும் உன்னால முடிஞ்சத பார்த்துக்கோ அப்படிங்கிறாராம். அவங்க அம்மாவும் எல்லாரோடைய பிக்கெஸ்ட் பிளான் இது அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி சரிடா இவ்ளோ தூரம் வந்துருச்சுல. இந்த பிரச்சனை இவ்ளோ தூரத்துக்கு வந்துருச்சுல. அப்போ உன்னை ஏமாத்துறாங்கன்னு ஒரு கம்பெனி சொல்றல்ல. அந்த கம்பெனி யாருன்னு கை காமிச்சு விடேன்டா அப்படின்னு சொன்னா, இல்ல. கம்பெனிஸ்ன்றது ஒண்ணு கிடையாது. டோட்டலா திஸ் இஸ் ட்ரூலி இவங்களுடைய ஒட்டுமொத்தத்துடைய பிளானா தான் இருக்கே தவிர, பியாண்ட் இந்த கம்பெனிஸ் அப்படிங்கிறவங்கலாம் இவங்கள அப்ரோச்லாம் பண்ணல. இவங்களுடைய ஓன் தான். மத்த ஸ்கேம்ஸ பார்க்குறாங்க. ஏன் மத்தவங்கன்னு நம்ம சொல்லணும். நம்மளே அந்த ரூ. 1000 வச்சுக்கலாம்ல அப்படிங்கிறத பிளான் பண்ணி தான் இந்த தார் காரே வாங்குனாங்க அப்படின்னு போய் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் அரசியல் களத்துக்குள்ள வந்ததுல இருந்து விஜய் அண்ணாவோட பிக்கெஸ்ட் ஃபேன் அண்ணனுக்காக தான் எல்லாமே டிவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற விஜய் ரசிகர்கள் எல்லாரையுமே ஒன்னா ஆர்கனைஸ் பண்றான். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே இணையதளத்துல அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க தான், இவங்க சப்போர்ட்டர்ஸ் தான், இவங்களை வச்சு நம்ம புடிச்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிறது அந்த பையனுக்கு புரியுது. சோ அவன் அழகா எல்லாரையும் சூப்பரா ஒரு ஒரு ஒண்ணு பண்றான், ஆர்கனைஸ் பண்றான். பண்ணிட்டு அவங்க கிட்ட காசை வாங்குறது. நான் தளபதி அண்ணன் கூட வந்து போட்டோ எடுத்துக்கிட்டேன், நான் ஏர்போர்ட் போனேன், மலேசியா போனேன், நானும் வந்து இந்த இந்த ஆடியோ லான்ச்சுக்கு போனேன் அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு ஸ்கேம். ஸோ ஏர்போர்ட்ல போயிட்டு அவர் கூட போன மாதிரி செல்ஃபீஸ்லாம் எடுத்துக்கிட்ட மாதிரி ஏஐல கிரியேட் பண்ண அந்த ஒரு இமேஜ்க்கு எக்கச்சக்க நபர்கள் அப்படிங்கிறவங்க லைக் போட்டிருக்காங்க. உண்மையாவேப்பா இவன் விஜய் அவர்களுடைய பிக்கெஸ்ட் ரசிகரா இருக்கான்ப்பா, அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்கப்பான்னு. அவர்கிட்ட கேட்டா நீ யாருனே அவன் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லுவாரு போல. ஸோ இவ்வளவு அளவுக்கு ஒட்டுமொத்த ஸ்கேமின் மறு உருவம் தலைவாணி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கொடுமை அன்புவினுடைய ஒரு நிலைமை மிக கொடுமையாக போகுது அப்படிங்கிறது ஒரு யதார்த்தம். இதன் மூலமா எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, சின்ன வயசோ பெரிய வயசோ இவ்வளோ கிளாரிட்டி இவ்வளோ கிளவர்ல இந்த வயசுல, அப்ப இன்னும் பெருசானா அவனுடைய கிளவரும் அந்த கிளாரிட்டி எப்படி இருக்கும், அதை எப்படியாவது முடிச்சு விடுங்கப்பா, ஸ்டாப் பண்ணுங்கப்பா அப்படிங்கிறது இருக்கு. என்ன பண்ணுவாங்க லீகல் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். கூடவே இந்த மாதிரி ஒண்ணு நடக்குது அப்படின்னா எந்த வயசு நபர்களாக இருந்தாலும் சரி, எந்த வயசானவர்களாகனாலும் சரி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். உங்களுக்கு வந்து யாருக்காவது மருத்துவ உதவி அப்படின்னாலும் தீவிரமா விசாரிச்சு ஓகே உண்மையாவே உங்களுக்கு இந்த சஃபர் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. பிகாஸ் சமீபத்துல ஜிவி பிரகாஷ் அவர்கள் கூட இதே மாதிரி 20,000 ஒரு நபருக்கு அனுப்பிச்சு அவர் வந்து கடைசியில அது வந்து ஸ்கேமர் அப்படிங்கிறது லாஸ்டா தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் நெகட்டிவ் இம்பாக்ட்ஸும் கிரியேட் பண்ணும். நீங்க பொய் சொல்லி ஏமாத்தி காசு வாங்குறீங்க, உண்மையா அந்த சீரியஸ்னஸ்ல யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்படுவாங்க. ஆனா அந்த நபரையும் நம்மளுடைய பார்வை எப்படி பார்க்கும், இவங்களும் ஸ்கேமரா இருப்பாங்களோ அப்படின்னு பார்க்கும்ல. எல்லாத்தையும் ஏன் இவ்வளவு கொச்சை ஆக்குறீங்க, ஒரு மனசாட்சி வேணும்ல, உழைங்களேன், முடிகிற வரைக்கும் கஷ்டப்படுங்களேன், எதுக்கு ஏமாத்திக்கிட்டுன்றதுதான் என்னோட ஒரு காண்டான விமர்சனம்னு கூட நீங்க வச்சுக்கலாம். சரி ஓகே, ஒட்டுமொத்தமா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.